அல்லாஹ்வுடைய அருளால இஸ்லாமிய ஆண்டிட முதல் மாதமான முஹர்ரம் மாதம் பற்றி சில விடயங்களை உங்களோட கலந்துரையாடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். புதிய ஆண்டு, புதிய வருடம் சொல்ற நேரத்துல நாங்க புதிய திட்டங்களை நோக்கி, புதிய இலக்குகளை நோக்கி, புதிய எதிர்பார்ப்புகளை நோக்கி, புதிய ஆசைகளை நோக்கி நாங்க சிந்திக்கக்கூடியவர்களாக, அதன் பக்கம் நகரக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம். ஆனா ஒரு முஸ்லிமுக்கு புதிய ஆண்டு, புதிய வருடம் சொல்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a நம்பர். அது வெறுமனே ஒரு இலக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை, அது கலண்டரில் ஏற்படக்கூடிய அப்டேட் இல்லை. இந்த புதிய வருடம் எங்க எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நான் சிறந்த மனிதனாக மாறப்போகின்றேனா? போன வருஷத்தை விட இந்த வருடத்துல நான் இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்த போறேனா என்ற கேள்வியை இந்த முஹர்ரம் மாதம் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில முஹர்ரம் மாதம் சொல்றது வெறுமனே இஸ்லாமிய கலண்டர்ல இருக்கக்கூடிய முதலாவது மாதம் இல்ல. இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூர இன்தல்லாஹி 12 ஷுஹூரா. நிச்சயமாக இஸ்லாமிய வருடத்துல 12 மாதங்கள் இருக்குது. அல்லாஹ்வோட கணக்குப்படி 12 மாதங்கள் இருக்குது. இதுல அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை சிறப்பான புனிதமான மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிறான். துல்கஹ்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த மாதங்கள்ல நாங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்காக அல்லாஹ் தஆலா பன்மடங்கான நன்மைகளை தாரான். அத போல இந்த மாசத்துல நாங்க ஒரு பாவத்தை செய்யறோம்னு சொன்னா, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை செய்யறோம்னு சொன்னா, அது அல்லாஹோட சம்பந்தப்பட்டதாக கேளும், படைப்பினங்களோட சம்பந்தப்பட்டதாக கேளும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலாவால படைக்கப்பட்ட மனிதர்களோட சம்பந்தப்பட்டது, உயிரினங்களோட சம்பந்தப்பட்டது, விலங்குகளோட, தாவரங்களோட சம்பந்தப்பட்டதாக கேளும். இது இஸ்லாத்துல மிகவும் கடுமையான ஒன்றாக பார்க்கப்படும். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய பக்கம் நாங்க திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த மாதம் அல்லாஹ் அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கான ஒரு மாதமாக காணப்படுது. எங்களோட வாழ்க்கைய சீர்படுத்திக் கொள்றதுக்கு, எங்களோட வாழ்க்கைய நாங்க ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு, எங்களோட வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த புனித மாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல மிக முக்கியமாக இந்த முஹர்ரம் மாதம். எனவே இந்த முஹர்ரம் மாதம் சொல்றது வெறுமனே இஸ்லாமிய கேலண்டர்ல உள்ள முதலாவது மாதம் இல்லை. This is the month of self examination. இது எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு மாதமாக காணப்படுது. இப்ப எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரையும், இஸ்லாமிய ஆண்டுல ஏன் முஹர்ரம் மாதத்தை கொண்டு ஆரம்பிக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அந்த நாளை வச்சு இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபுவத் கிடைச்ச, நபித்துவம் கிடைச்ச அந்த நாளை வச்சு இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகின, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச அந்த நாளை வச்சு இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படல. வஹி இறங்கின அந்த நாளை வச்சு இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படல. அப்ப ஏன் இஸ்லாமிய வருடம் இந்த முஹர்ரம் மாதத்தை வச்சு ஆரம்பிக்குது? இந்த விஷயத்தை பத்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல சஹாபாக்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக, இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது இந்த ஹிஜ்ரத்தாக காணப்படுது. எனவே ஹிஜ்ரத்திலிருந்து இந்த இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்காவை மிச்சமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னு சொன்னா அவங்க பிறந்தது, வளர்ந்தது, அவங்க வாழ்ந்தது, அவனோட குடும்பம், அவனோட நண்பர்கள், அவங்க அனுபவத்தை பெற்றது, இப்படி எல்லாமே இந்த மக்காவை அடிப்படையாக கொண்டு தான் காணப்பட்டுச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை மிச்சமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. ஆனா இந்த மார்க்கத்தை, இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க. வெறுமனே உணவுக்காகவோ, உடைக்காகவோ, புகழுக்காகவோ, பட்டம் பதவிகளுக்காகவோ, பொருளாதாரத்துக்காகவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யல. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்ற வேண்டும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவை மிச்சமே நேசித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற நேரத்துல மக்காவை பார்த்து சொல்றாங்க, ஐ லவ் மக்கா வெரி மச். நான் இந்த மக்காவை நிச்சயமே நேசிக்கிறேன். If I had not been forced to leave, நான் இங்க இருந்து என்னை இந்த மக்கள் என்னை நிர்பந்தமா அனுப்பலன்னு சொன்னா, நான் இங்க இருந்து போறதுக்கான நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னா, I would have stayed there. நான் இங்கே தான் தங்கி இருப்பேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப இந்த ஹிஜ்ரத் சொல்றது வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு பயணம் இல்லை. உண்மைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால செய்யப்பட்ட ஒரு தியாகமாக காணப்படுது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மாத்திரம் அவங்களுக்கு மிச்சமே நேசிச்சோங்க அவங்க விட்டு கொடுத்துட்டு செய்த தியாகமாக காணப்படுது. மனித வரலாற்றை மாற்றின மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக இந்த ஹிஜ்ரத் காணப்படுது. சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னால செய்யப்பட்ட இந்த ஹிஜ்ரத் இன்றைக்கும் எனக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பல படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது. மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவனோட தோழர்களும் பல சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க, துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, பல இழப்புகள், பல சித்திரவதைகள் அனுபவிக்கிறாங்க. மக்கள் அவங்களையும் அவங்களோட தோழர்களையும் கேலி செய்யக்கூடியவங்க அறிகிறாங்க. பொய்யர், சூனியக்காரன் சொல்லி பட்டம் செய்யறாங்க. அவனோட தோழர்களை துன்புறுத்துறாங்க. இப்படி எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி, துன்புறுத்தி, சித்திரவதை செஞ்சு, கஷ்டப்படுத்தி அவங்களை கொலை செய்யற அளவுக்கு அந்த மக்கா வாசியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்திலே மனம் தளரல்ல. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹோப்போட இல்ல, நம்பிக்கை இழக்கல்ல. அல்லாஹ்வுடைய மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சு அவங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க எங்களை கேலி செய்யறாங்க, பொய்யன்னு சொல்றாங்க, சூனியக்காரன்னு சொல்றாங்கன்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்லல. சத்தியத்துல பக்கம் இருக்கிறாங்க, உண்மையில பக்கம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாங்க. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வரையும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் எக்ஸாம்ல வராம இருக்கிறோம். நண்பர்கள் எங்களை கேள்வி செய்யணும். என் குடும்பத்துல கஷ்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், சிக்கல்கள், பொருளாதார பின்னடைவுகள் வரையிலும் நாங்க மனம் உடைஞ்சு போற அளவுக்கு என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலையும் போட மாட்டான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். பயம் இல்லாதவன் துணிச்சலானவன் என்பதல்ல. பயம் இருந்தாலும் யார் சரியான ஒன்றை செய்யறானோ அவன் தான் துணிச்சலானவன். அதே போல இந்த முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரத் அடிப்படையாக கொண்டதாக இருந்தால் அது எங்களுக்கு இன்னும் பல படிப்பினைகளை தந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா நிச்சயமே நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா
அது அவங்க பிறந்த ஊர், அவங்க வளர்ந்த ஊர், அவனோட குடும்பம், அவனோட சூழல், அவனோட நண்பர்கள், இப்படி எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு ஊராயிருச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நிச்சயமே நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்காவை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைப்பாடு, நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் திருப்திக்காக, அவங்க மிச்சமே நேசிச்ச ஒன்ற அல்லாஹ் திருப்திக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, அல்லாஹ் கட்டளையை நிறைவேற்றத்துக்காக அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தான் நேசிச்ச ஒரு பூமியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. இதோட ரிசல்ட் என்ன? இந்த மார்க்கம் வெற்றி அடைகிறது. அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு சொன்னா, என்னோட வாழ்க்கையில நாங்க ஒரு வெற்றி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, நாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும்னு சொன்னா, தியாகம் இல்லாம எங்களுக்கு அதை அடைஞ்சு கொள்ள இயலாது. படிக்காம எங்களுக்கு ஒரு டாப் ரேங்க் அடிக்க இயலாது. பிராக்டிஸ் பண்ணாம ஒரு கேமை வின் பண்ண இயலாது. நாங்க வெற்றி அடையணும்னு சொன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நாங்க வெற்றி அடையணும்னு சொன்னா முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நாங்க வெற்றி அடையணும்னு சொன்னா நாங்க தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மாணவர்களாகிய நாங்க எப்படி தியாகம் செய்யறது? எங்களோட மொபைல் போன் பாவனையை நாங்க குறைச்சு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். எங்களோட நேரத்தை நாங்க யூட்டிலைஸ் பண்ணி, நேரத்தை ஆர்கனைஸ் பண்ணி, நாங்க அதை ஷெட்யூல் பண்ணி என்னோட வாழ்க்கையில செயற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். பெற்றோர்கிட்ட அறிவுரைகளை கேட்கக்கூடியவங்களாக, ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்களாக, மாணவர்களாக நாங்க இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் இருந்து நாங்க தூரமாகக்கூடியவங்களாக இருக்கணும். இவ்வாறு நாங்க வாழ்க்கையில முயற்சி செய்யக்கூடியவங்களாக, தியாகம் செய்யக்கூடியவங்களாக, என்னோட வாழ்க்கையில அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்பதான் என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதே மாதிரிதான் இந்த ஹிஜ்ரத்னு சொல்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. இப்படித்தான் என்னோட மைண்ட் செட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஹாஜிர் மன் ஹஜர மா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை தடுத்து இருக்கிறானோ அதுல இருந்து நாங்க தவிர்ந்து இருக்கிறதே தான் ஹிஜ்ரத்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா மாணவர்களாகிய நாங்க எப்படி ஹிஜ்ரத் செய்யறது? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதா? இல்ல, நாங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். பொய்யிலிருந்து உண்மைக்கு நாங்க ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சோம்பேறித்தனத்திலிருந்து முயற்சிக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். கோபத்திலிருந்து பொறுமைக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஒழுக்கமின்மை, மரியாதையின்மையிலிருந்து நாங்கள் ஒழுக்கத்தின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். தொழுகையில பொறும்போக்கா இருப்பதிலிருந்து நாங்கள் தொழுகையின் பக்கம் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். தொழக்கூடியவர்களாக அல்ல, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய ஹிஜ்ரத்தை மாற்றிக்கொள்ளணும். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். இப்படித்தான் எங்க லைஃப்ல நாங்க தியாகம் செய்யணும். இப்படித்தான் நாங்க லைஃப்ல முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். Every day is a new opportunity for us. ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதியது, ஒரு அனுபவமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்க காலையில் எழும்புற நேரத்துல எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் என்ன ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துக்கொள்ள போறேன், இன்றைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை இந்த வாழ்க்கையிலிருந்து நான் இல்லாமக்க போறேன், நான் எப்படி ஒரு சிறந்த மனிதனாக மாறப் போறேன், நான் எப்படி ஒரு சிறந்த மாணவனாக மாறப் போறேன். இந்த கேள்வியை நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எழும்பக்கொள்ள எங்கள்கிட்ட நாங்க கேட்டுக்கொள்ளணும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உண்மையான ஹிஜ்ரத் என்று சொல்றது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதில்லை. அல்லாஹ் தஆலா விரும்பாத ஒரு விஷயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தின் பக்கம் என்னோட வாழ்க்கையை நகர்த்துறது, என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதை தான் ஹிஜ்ரத் சொல்லி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. எனவே அன்பான மாணவர்களே, ஆசிரியர்களே, ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றை மாற்று. ஹிஜ்ரத் இஸ்லாத்துக்கு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு.
இன்றைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. இந்த முஹர்ரம் என்னைய மாத்துமா? இந்த முஹர்ரம் என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச கொண்டாருமா? சிறந்த ஒரு மாணவனாக என்னைய மாத்துமா? சிறந்த ஒரு ஆசானாக இந்த முஹர்ரம் என்னைய மாத்துமா? கண்ணியத்துக்குரியவர்களே, நான் நேர்மையான ஒரு மாணவனாக இருக்கின்றேன். நான் இன்னும் நேர்மையானவனாக மாற வேண்டும். நான் நல்லொழுக்கம் உள்ள ஒரு மாணவனாக இருக்கின்றேன். நான் இன்னும் நல்லொழுக்கம் உள்ளவனாக மாற வேண்டும். நான் என்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கின்றேன். நான் இன்னும் சிறந்த ஒரு பிள்ளையாக மாற வேண்டும். ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மாணவனாக இருக்கின்றேன். நான் இன்னும் நல்ல மாணவனாக, சிறந்த மாணவனாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக நான் மாற வேண்டும். இந்த விடயங்களுக்கெல்லாம் எங்களுடைய பதில் ஆம் என்றிருந்தால், இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்ட முஹர்ரம் மாதத்தின் உண்மையான நிலையை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை உயிரோட்டமாக எடுத்திருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை எங்களால் எடுத்துக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது.